ஆ அவையும் மேடம், நம்ம மக்கள் எல்லாத்துக்குமே ஒன்று சொல்லிக்கிறேன். இது என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கன்டென்ட் பார்க்க போகிறோம். நம்ம கன்டென்ட் பின்னாடி பேக்ரவுண்ட் கிரியேட் பண்ண அவசியமே இல்லைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, பேக்ரவுண்டில் என்ன இருக்குது? இப்போ நம்ம பேக்ரவுண்ட் ஆப்ஷன்ஸ் எடுத்தாலே, நம்ம ஒரு கன்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு, அதை வந்து செட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து வரணும் அவசியமே இல்லை. நம்ம ரியல் திங் பேச போகிறோம். நம்ம ஏதோ ஒரு சிம்பிளாக ஒரு ரூம் இருந்தாலே போதும் இல்லையா? அந்த மாதிரி இப்போ நான் சொல்கிறேன். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போது இந்த பேக்ரவுண்ட் செட் பண்ணிட்டு நான் பின்னாடி வரணும் அவசியமே இல்லையா? நம்ம வந்து அரசியலை பற்றி பேச போகிறோம். அரசியல் மீன்ஸ் டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, இவங்க தான் 3 பேர் ஃபஸ்ட்டு. நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ ஒன்றுமே இல்லை. சிம்பிளாக சொன்னால் நேற்று வந்து டிஎம்கே வச்சுக்கோங்களேன், 2 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க 5000 போட்டுரு அப்படின்னு. ஸோ மேபி அவங்க 5000 போட்டு விட்டாங்க. அது உண்மை தான் மகளிருக்கு. அது எத்தனை பேருக்கு வந்துச்சு அது உங்களுக்கு தெரியுமா? 1 கோடி பேருக்கு வந்திருக்குது. மீதி எத்தனை பேர் என்ன பண்ணுவாங்க யோசிச்சு பார்த்தீங்களா? மக்களே, சென்சிட்டிவ் மைண்டை வச்சு யோசிச்சு பாருங்கள். ஏன் இப்போ தந்தாங்க? அதுதான் மெயின். இப்போ எது கொடுக்கணும்? இதுக்கு முன்னாடி ஏன் கொடுக்கல? இதை எல்லா கட்சியும் கேட்குற கேள்வி அதுதான். இப்போ கொடுத்தாங்க, இதுக்கு முன்னாடி ஏன் கொடுக்கல? 3 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் கொடுக்கல? 3 வருஷமாக ஏன் கொடுக்கல? நான் கேட்குறது டிஎம்கே பார்த்து அதுதான். டிஎம்கே ஸ்டாலின், நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே எனக்கு பார்த்து கேட்குறேன், சார் நீங்கள் ஏன் சார் 3 வருஷமாக கொடுக்கல? இப்போ ஏன் கொடுத்தீங்க? இப்போ மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஹாலிடேஸ் வருதா, இல்லை சப்சிடிஸ் வருதா, இல்லை வெயில் காலம் மேபி வருதா? இதுக்கு முன்னாடி வந்துருக்கு இல்லையா? நீங்கள் அப்போ கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஓட்டு விழுந்திருக்கும். கன்ஃபார்மாக சொல்கிறேன், ஓட்டு விழுந்திருக்கும். உங்களுக்காவது யார் ஜெயிக்க முடியாது. ஆனால் இப்போ அப்படி இல்லை ஸ்டேட்டஸ் மக்கள் மத்தியில். இப்போ நீங்கள் ஓட்டு வாங்குறதுக்காக கொடுத்தேன்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்துருக்காங்க. மகளிரின் சந்தோஷம் தான் எப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் எது கொடுத்தீங்கன்னா ஓட்டு விழுகணும் அப்படிங்கிற சொல்லி நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஓகேங்களா? ஓட்டு விழுகணும்னு சொல்லி நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதை நல்லாவே தெரியும் பப்ளிக்கு. இப்போவும் சொல்கிறேன். இப்போ அடுத்தது ஏடிஎம்கேக்கு வர்றேன். இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்க? ஏடிஎம்கே நான் ஒன்றையும் சொல்லிக்கிறேன். இப்போ நான் கொரோனாவில் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2020 இயர்ஸில் மார்ச் 23 தான் லாக்டவுன் பண்ணாங்க. அப்போ அவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க. நம்ம எம்ஆர்பி விஜய் பாஸ்கர் அவர் தான் வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார் இல்லையா? அவர் பேரில் பார்த்தீங்கன்னா இந்த காய்கறிகள்லாம் வந்து உண்மையான வந்துச்சுங்க, இல்லைன்னு சொல்ல. நான் வந்து பொய்யெல்லாம் சொல்ல, காய்கறியில் அப்போ தான் இருந்தேன். அப்போ தான் என் குழந்தை வந்து லாக்டவுனில் தான் உண்டானாங்க. ஸோ அதனால் சொல்கிறேன், அவங்களாம் வீடு தேடி வந்து காய்கறியில் கொடுத்தாங்க ஒன்ஸ் அப்பான் டைம். அதெல்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி தான் பாலும் அதே மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ என்னென்னா மக்களுக்கு அவங்க என்ன பண்ணாங்க அதுதான் மக்கள் பார்ப்பாங்க. நல்லா யோசிப்பாங்க. மக்கள் பார்க்குற விஷயமே அதுதான். மக்களுக்கு என்ன பண்ணாங்களோ மக்கள் திங்க் பண்ணுவாங்க. ஓட்டு போடுறப்ப யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி அவங்க திங்க் பண்ணுவாங்க. தமிழோட மக்கள் திங்க் பண்ணுறக்கூடிய விஷயம் அதுதான். நல்லா யோசிச்சு பார்த்துங்க. இந்த விஷயத்தில் ஏடிஎம்கே அன்றைக்கி கொஞ்சம் பண்ணாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஏன் டிஎம்கே ஓட்டு விழுந்துச்சு? அப்போ உங்கள் மேலே என்ன தவறு? நீங்கள் என்ன மக்களுக்கு பண்ணீங்க? என்ன கொடுத்தீங்க? லாக்டவுனில் இத்தனை கஷ்டப்பட்டுருக்கேன். அப்போ நீங்கள் 5000 கொடுத்துருக்கலாம். மேபி ஏன் கொடுக்கல? அந்த விஷயம் சரி. ஓகே, அடுத்து டிவிக்கு வர்றேன். டிவிக்கு இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஏன்னா நேற்று அவங்க பேசினது வந்து பார்த்திங்கன்னா, விஜய் அவர்கள் பேசினது டிவிக்கு நண்பர்கள் எல்லாருமே வந்து நான் சப்போர்ட் பண்ணுவேன், இல்லைன்னு சொல்லல. நண்பர்கள் எல்லோரும் பேசுனது வந்து பார்த்திங்கன்னா, என்ன சாதிச்சாங்க அவங்க? டிஎம்கே எனக்கும் டிஎம்கே போட்டி அப்படிங்கிறாரு அவர் தளபதி விஜய் அவர்கள். அது உண்மை தான், இல்லைன்னு சொல்லல. அதே மாதிரி தான் ஏடிஎம்கேக்கு எனக்கு சம்மதமே இல்லை. அவங்க என்ன பண்ணாங்க ஆட்சியில் வந்து அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு யார் முக்கியம்? ஊழலாட்சி முக்கியமா இல்லை இங்கே முக்கியமா? அதாவது ஸ்டாலின் அவர்கள் முக்கியமா, விஜய் முக்கியமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார் நேற்று, இல்லைங்களா? கண்டிப்பாக அந்த கனெக்ட் க்ரியேட் ஆகும். விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுங்க. விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டால் புதுசாக ஓட்டு போட்ட மாதிரி கண்டிப்பாக ஒரு நல்ல நன்மைகள் கிடைக்கும். விஜய் தோழர்களுக்கு எனக்கும் வணக்கம். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவுசெய்து. வணக்கம்.